சென்னை மதுரவாயலில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட 22 வயது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் உயிரை பறிக்கும் அளவிற்கு ஷவர்மாவில் இருந்தது என்ன? சென்னை வானகரம் அருகே நூம்பல் திருவீதி அம்மன் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்வேதா. 22 வயதான ஸ்வேதா நூம்பல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி போரூர் அருகே CSI தேவாலயத்திற்கு தனது சகோதரருடன் சென்றுவிட்டு வீடு திரும்பிய வழியில் ஒரு கடையில் ஷவர்மா சாப்பிட்டுள்ளார். அதன் பின் வீட்டிற்கு வந்த ஸ்வேதாவுக்கு தொடர்ச்சியாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரை போரூரில் உள்ள மருத்துவமனையில் குடும்பத்தினர் சேர்க்க கடந்த 4 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. ஸ்வேதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அவரை மற்றொரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கும் ஸ்வேதாவின் உடல்நிலை மோசமானதால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் புதனன்று அதிகாலையில் ஸ்வேதா பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். ஷவர்மாவில் இருந்த கெட்டுப்போன சிக்கன் விஷமாக மாறியதால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடற்கூறாய்வின் முடிவில் ஸ்வேதாவின் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கெட்டுப்போன சிக்கனை சாப்பிட்ட பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது ஷவர்மா பிரியர்களை அச்சப்பட வைத்துள்ளது.